சுத்தசன்மார்க்க உபதேசம். முக்கிய குறிப்புகள் சுருக்கமாக. புருவமத்தி தியானம். புருவமத்தியில் வெண்தாமரை மலர்ந்திருப்பதாக பாவிக்க வேண்டும். அதன் நடுவில் தீப ஜோதி இருப்பதாகவும் அந்த ஜோதியில் இறைவன் இருப்பதாகவும் எண்ண வேண்டும். சிவாய நம என்று மனதில் சிந்தித்து நிலைத்திருக்க வேண்டும். நிராதார அனுபவம். கமலம், ஓங்கார பீடம், குண்டலிவட்டம், ஜோதிஸ்தம்பம், சுத்த நடனம் ஆகியவை ஆன்ம அனுபவத்தால் அறியப்படுபவை. சூரியகலை அனுபவம். மனதை உயர்ந்த சிந்தனையில் செலுத்தி சூரியகலை அனுபவத்தைப் பெற முயற்சிக்க வேண்டும். அன்பே இறைவழி. கடவுளைக் காண உண்மையான ஏக்கம் வேண்டும். இறைவனை நாடும் மனம் இருந்தால் உலக இன்ப ஆசைகள் குறையும். அபேத நிலை. நீயும் நானும் வேறல்ல என்ற ஒருமை உணர்வை அடைய வேண்டும். அகங்கார அழிவு. தன்னை பெரிதாகக் காட்டாமல் அடக்கத்துடன் வாழ வேண்டும். சகஜ நிலை. செயற்கையான சமாதி நிலையை விட இயல்பான இறைநினைவு உயர்ந்தது. சிவ சிந்தனை. எப்போதும் ஓம் சிவாய நம என்ற இறைநினைவில் இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் இறைசக்தி நிறைந்துள்ளது என்று காண வேண்டும். சத்விசாரம். இறைவனின் மகிமை, ஆன்மாவின் உண்மை, தன் சிறுமை ஆகியவற்றை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். தன் குறைகளை இறைவனிடம் மனமுருகி விண்ணப்பிக்க வேண்டும். இகபர ஆசை நீக்கம். உலக ஆசைகளிலும் சொர்க்க ஆசைகளிலும் பற்றில்லாமல் இருக்க வேண்டும். குடிலை, மூலப் பிரகிருதி. உடல் மற்றும் உலகத்தின் அடிப்படை மூலத்தன்மையை உணர்ந்து அதை கடக்க வேண்டும். மையக்கருத்து. அன்பு மற்றும் இறைநினைவு மற்றும் அகங்கார அழிவு மற்றும் சத்விசாரம் போன்ற சுத்தசன்மார்க்க வாழ்வு. எப்போதும் அருட்பெருஜோதியை நினைத்து இயல்பான இறையொன்றிய நிலையில் வாழ்வதே வள்ளலார் உபதேசத்தின் சாரம். அருட்பெருஜோதி. தனிப்பெருங்கருணை.